தமிழகத்தில் 5938 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், அர்ச்சனா பட்நாயக் இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள், அதற்கு செய்யப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி தெரிவித்திருப்பது என்ன? தமிழகத்துல 75,032 வாக்குச்சாவடிகள் சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட உள்ளது. அந்த வாக்குச்சாவடிகள்ல 5,938 வாக்குச்சாவடிகள் பதற்றம் மற்றும் மிக பதற்றம் கிரிட்டிக்கல் வல்னரபிள் என்ற அடிப்படையில அந்த வாக்குச்சாவடிகள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு 3000 இடங்களில் இருக்கிறது என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சாவடிகள்ல ஏற்கனவே வெப்காஸ்டிங் பண்ணுவாங்க. அதே நேரத்துல பாதுகாப்பு பணியில ஏற்கனவே பணியாற்றக்கூடிய, அதாவது தமிழக காவலர்கள், துணை ராணுவத்தினர் எல்லாம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போது கூடுதலாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவர்கள் துப்பாக்கி என்ற வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. அந்த மிக பதற்றமான 5,038 வாக்குச்சாவடிகள்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக 1,302 கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும், இது 2021 தேர்தலை ஒப்பிடும்போது அப்போ 7,995 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 1,009 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு 1,302 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்காங்க. வரக்கூடிய 13ஆம் தேதிக்குள் அனைத்து துணை ராணுவ கம்பெனி, அதாவது தமிழகத்துக்கு பாதுகாப்பு பணிக்கு 300 கம்பெனி கேட்டாங்க. ஏற்கனவே 100 கம்பெனிலாம் மீதம் இருக்கக்கூடிய 200 கம்பெனி காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் 13ஆம் தேதிக்குள் தமிழகத்துக்கு பாதுகாப்பு பணியில தொடர்ந்து ஈடுபட போறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. மூத்த குடிமக்கள், அதாவது 85+, 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்காக 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்காங்க. அவர்கள் வீட்டிலிருந்தே விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இது மூலமாக உருவாகியிருக்கிறது. தமிழகத்துல 462 கோடி ரூபாய் பணம், அதாவது போதைப் பொருள், பரிசு பொருள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுல 182 கோடி ரூபாய் அந்த உரிய ஆவணங்கள் எல்லாம் இல்ல அப்படிங்கறதுல அவங்க அதை கருவூலத்துக்கு அனுப்பிடுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த உரிய ஆவணங்களை காட்டினால் அல்லது அந்த அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணா அதற்கான தொகையும் அந்த பொருள்கள்லாம் விடுவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெளிவுபடுத்தியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.